ஐ சாக்லேட் மரம் இல்லை சாக்லேட் அருவி. எப்படி அருவிலேருந்து சாக்லேட் கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் ஒன்று என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட டே ஒரு வாட்டர் கண்ணை எடு, அருவிலேருந்து சாக்லேட்டை மொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். அண்ணன் டக்குன்னு வந்து என்னது மொண்டுக்கிட்டு போக போறியா? மொண்டுக்கிட்டுலாம் போக முடியாது, ஒரு பன்னில் வேணா தரேன், நக்கிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். என்னண்ணா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பன்னோட ரேட் என்னன்னு கேட்டேன். 50 ரூபா அப்படின்னு சொன்னார். 50 ரூபாய் அந்த ரேட்லாம் கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொன்னேன். என்னோட ஸ்டொமக்கு அடுத்து நீ பிரியாணி சாப்பிடுவில்ல, அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். என்னடா புது விதமாக ரேஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பன்னு கொடுங்கண்ணே அப்படின்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக தான் இருந்தது. சரி நம்ம கையில் தான் தருவாரோன்னு பார்த்தா கேப்பில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிடிங்கின்னு போயிட்டான். இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இன்னொரு பன்னு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணன் அந்த பண்ணை சாக்லேட்டில் குளிப்பாட்டும் போது ஸ்லோ மோஷனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு குளிச்சிக்கிட்டே சாப்பிட்லாம் போலடா அப்படின்ற பல எண்ணங்கள் ஓடிச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து வாங்கி தான் சாப்பிட்ணும். அண்ணன் அதுக்கே கொஞ்சம் கோவப்பட்டார், இது கொஞ்சம் அடிச்சிடுவார் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணனும் சாக்லேட் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா பன்னில் குளிப்பாட்டி ஃபுல்லாக பன்னு குளித்து சாக்லேட்டை நிரம்பிடுச்சு. மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சக்கத்தாக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.